ஒரு கன் மாஃபியானா என்ன, அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக இருக்கும். துப்பாக்கிலும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே ஒரு விஷயத்தை இதுலேயும் பண்ணியிருக்காரு. விஜய் சாருக்கு அப்புறம் வந்து 6 to 60s ஃபுல்லாக எஸ்கேக்கு தான் இப்போ இருக்குது. மற்ற எந்த ஆக்டரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு இந்த மாதிரியான படங்கள் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் கமர்ஷியல் ஜோனில் இருக்குது. ஒரு கமர்ஷியலுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. என்ன ப்ரோ? ட்ராக்ல சூப்பராக இருக்குது. அனிருத் வழக்கம் போல் அனிருத் எஸ்கே காம்போ சொல்லவே வேணாம், எப்போவுமே சூப்பராக தான் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் வருது படத்தில். பட் அது ஆப்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது ட்ரெய்லர் கட் பண்ணது ஒரு ஹைப்காக பண்ணியிருக்காங்க. பட் இது கதையோட தான் ட்ராவல் ஆகுது. இது யாரையும் வந்து ஒரு மென்ஷன் பண்ணி கொடுக்கல. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய இடத்துல அந்த துப்பாக்கி வரும்போதே வந்து ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அடுத்த தளபதி எஸ்கே தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. விஜய் சாரும் வந்து அந்த துப்பாக்கி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒருத்தர் அந்த திரைப்படம் வந்து இருக்கு ப்ரோ. 100% கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அதுக்கு ஆப்டான ஒரு பர்சன் வந்து எஸ்கே தான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சாரும் அதை கரெக்டாக தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா அஜித் சாரும் இப்போ வந்து படங்கள் பெருசாக பண்ணுறதுல ரேசிங் போயிட்டார். விஜய் சாரும் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார். ஸோ அந்த ஒரு கேப்பை சிவகார்த்திகேயன் நிரப்புவார் ப்ரோ.